إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணை, மாபெரும் கிருபை, அவருடைய இல்லத்தில் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்று குழுமச் செய்திருக்கின்றேன். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நான் போற்றி புகழ்கின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையெல்லாம் எவ்வித முன்மாதிரியுமின்றி, யாருடைய எதுவுடைய உதவியுமின்றி தன்னந்தடியாக படைத்தான். படைத்து வெறுமனை விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான். மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தே கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும், அவர்களுடைய தோளோடு தோளொட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த, சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொறுப்புணர்ந்து பேசுவோம், நாவின் விபரீதங்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கின்ற உடல் உறுப்புகளிலே இந்த நாவு மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த நாவின் மூலம் நாவை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். இந்த நாவின் மூலம்தான் அதிகமான பேர்கள் நரகம் செல்லுவார்கள், அதிகமான பேர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள். அதற்குரிய காரணம்
மொழிகளை பேசக்கூடிய, சுவை அறியக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக அபரிமிதமாக பாக்கியமாக வழங்கியிருக்கின்ற இந்த நாவு, இந்த நாவை பேண வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், பேசினால் நல்லதையே பேச வேண்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. உங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்புகள் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். பொறுப்புடையவர்கள் பொறுப்பறிந்து பேச வேண்டும். இல்லாவிட்டால் நான் பின் வரும்போது சொல்லுவேன், நீங்கள் சிந்துகின்ற எந்த வார்த்தைகள் ஆனாலும் திரும்ப அதை பொறுக்கி எடுக்க முடியாது. சொல்லுவார்கள் பழமொழி, சோறு சிந்தினால் பொறுக்கி எடுத்து விடலாம், சொல்லு சிந்தினால் பொறுக்க முடியாது என்று. ஆனால் அதே நேரத்திலே அதை பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, உங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பில் உள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஆட்சி தலைவர் மக்களின் பொறுப்பாளர் ஆவார். அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தன் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளன் ஆவான். அவன் தன் பொறுப்புக்குட்பட்டவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன் கணவனின் இல்லத்துக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள். அவள் அது குறித்து விசாரிக்கப்படுவாள். பணியால் தன் உரிமையாளரின் செல்வத்திற்கு பொறுப்பாளியாவான். அவன் அது குறித்து விசாரிக்கப்படுவான். நினைவில் கொள்ளுங்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. உங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்புக்குட்பட்டவை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய நாம் நல்ல முறையிலே பொறுப்புணர்ந்து பேச வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தம் இரு தாடைகளுக்கு இடையே உள்ள நாவிற்கும் தம் கால்களுக்கு இடையே உள்ள மர்ம உறுப்பிற்கும் என்னிடம் உத்தரவாதம் அளிப்பவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன். கற்புணரியோடு நல்லொழுக்கத்தோடு வெக்கத்தலங்களை பாதுகாத்து வாழ்பவருக்கும் அதே நேரத்திலே நாவை பேணி வாழ்பவர்களுக்கும் நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எப்பொழுதும் ஈரப்பதமாக இருக்கக்கூடிய நாவு, பாதுகாப்பு அரணாக பற்கள், அதற்கு மேல் உதடுகள், ஆக இவைகளையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துவிட்டு கூறுகின்றான், வலிசான வஷபத்தை, மேலும் நாவையும் இரண்டு உதடுகளையும் ஆக்கவில்லையா? உதடுகள் மூடினால் நாவு மொழிகின்றது, வெளியே வராது, நாவு மொழியாது. ஆக உதடுகளால் நாம் பேசுகிறோமே, இது நல்லதா இது கெட்டதா என்று நாம் சிந்தனை செய்து பேச வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வலகத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்ஸிசு பிஹி وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம். இங்கே நாவு பேசுவதை சொல்லவில்லை. அல்லாஹ் நாம் எண்ணக்கூடிய மைண்ட் வாய்ஸ் என்று சொல்லுகிறார்களே, மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்களையும் நாம் அறிவோம். அன்றியும் அவன் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கின்றோம். இது அல்லாஹ். நம்முடைய எண்ணங்கள் தப்பானதாக இருந்தால் அதற்கும் பாவங்கள் பதியப்படும். நல்ல எண்ணங்களை எண்ணி செயல்பட முடியாமல் போனாலும் அதற்கு நன்மை பதியப்படும். ஆக அல்லாஹுக்கு நாம் நாவால் பேச வேண்டும் என்பதில்லை, மனதால் எண்ணினாலே அந்த எண்ணங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான், உயிர் நரம்பை விட சமீபமாக இருக்கின்றான். ஆனால் மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் பேசுகின்றோமே, அதை வலப்புறமும் இளப்புறமும் இருந்து வானவர்கள் எழுதுவதாக அல்லாஹ் கூறுகின்றான். இது யத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி அனி ஷிமாலி கயீது. மனிதனின் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்ந்து எடுத்தெழுதும் இரு வானவர்கள் எடுத்தெழுதும் போது அவர்கள் எடுத்தெழுத தயாராக காத்திருப்பார்கள். தீய பேச்சுக்களை, கெட்ட பேச்சுக்களை, புறங்களை, பொய்களை, அவதூறுகளை
இவ்வாறு என்னென்ன ஷைத்தானுக்கு விருப்பமான பேச்சுகள் இருக்குமோ ஆபாச பேச்சுகளை இப்படி பேசும்போது இடப்பக்கம் இருக்கக்கூடிய மலக்குகள் பாவங்களின் பட்டியலை அதிகரித்து கொண்டே செல்வார்கள், எழுதி கொண்டே செல்வார்கள். அதே நேரத்தில் நல்ல விஷயங்களை சொல்லும் போது வலப்புறத்திலே இருக்கக்கூடியவர்கள் அதை எழுதுவார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், மா யஹ்பிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். கண்காணித்து எழுதக்கூடியவர் அவனிடம் மனிதனிடம் இல்லாமல் எந்த சொல்லையும் அவன் மொழிவதில்லை. அப்ப எதை சொன்னாலும் அது நல்லதாக இருந்தால் வலப்புறத்தில் உள்ளவர்களும், கெட்டதாக இருந்தால் இடப்புறத்திலே உள்ளவர்களும் அதை எழுதுகின்றார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்திலே சிறந்த பண்பு எது, எவர் சிறந்த முஸ்லீம் என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிற முஸ்லீம்கள் எவருடைய நாவு கையின் தொல்லையிலிருந்து பாதுகாக்கப் பெறுகிறார்களோ அவரே சிறந்த முஸ்லீம் ஆவார். இஸ்லாத்துடைய சிறந்த பண்பு என்றால் அடுத்தவருக்கு நாவினாலோ கையினாலோ தொல்லை அளிக்காமல் இருப்பதுதான் சிறந்த பண்பு என்று சொன்னார்கள். அத்தகைய சிறந்த பண்புக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை நெடுகிலும் நாம் நல்லொழுக்க சீலர்களாக எல்லாவற்றிலும் அல்லாஹுவை பயந்து நம்முடைய வார்த்தைகளை மொழிவதாகட்டும் எதுவாகட்டும் நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்க, இது அல்லாமல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோரோடு நோய் விசாரிப்பதற்காக சென்றார்கள். வீட்டில் நுழைந்த போது சஅத் இப்னு உபாதாவின் குடும்பத்தினர் அவரை சூழ்ந்திருப்பதை கண்டதும், என்ன மௌத்தாகி விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை இறை தூதர் அவர்களே, தொண்டைக்கும் நெஞ்சுக்குமாக இருக்கிறது என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழலானார்கள், அழுதார்கள். அவர்களின் அழுகையை கண்ட மக்களும் அழத் தொடங்கினர். பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களே, நீங்கள் செவிதாய்த்து கேட்க மாட்டீர்களா? நிச்சயமாக மனம் கவலைப்படுவதனாலும் கண்கள் அழுவதினாலும் அல்லாஹ் தண்டிப்பதில்லை. மனதால் கவலை எவ்வளவு பட்டாலும் அல்லாஹ் தண்டிப்பதில்லை. அதே போல கண்ணீர் எவ்வளவு வந்தாலும் அதனால் தண்டிப்பதில்லை. மக்களே, நீங்கள் செவிதாய்த்து கேளுங்கள். பின்பு தம் நாவின் பக்கம் சைகை செய்து இதன் காரணமாகத்தான் தண்டனையோ அருளோ வழங்குகிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது உடனே அருளாகி விடுகிறது. அல்லாஹுடைய விதியை பொருந்திக் கொண்டோம், அவனிடமிருந்து வந்தோம், அவன் அளவிலே செல்ல இருக்கின்றோம் என்று சொல்லும் போது அது அருளாக நன்மையாக பதியப்படுகிறது. என்னுடைய குடும்பத்திலே உள்ள இவருக்கு இப்படி ஆகிவிட்டதே, அல்லாஹுக்கு கண்ணில்லையா? சில பேர் அப்படியெல்லாம் பேசுவாங்க, நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த மாதிரி எல்லாம் ஆத்திரத்தின் வெளிப்பாடாக, அவசரத்தின் வெளிப்பாடாக, விரக்தி அடைந்த நிலையிலே, கோபம் அடைந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் பேசக்கூடிய பேச்சு, அதன் அடிப்படையிலே வரக்கூடிய ஒப்பாரி சத்தம், இவர்களுக்கெல்லாம் கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களை பார்த்து கேட்கின்றான், லம் யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? செய்ததாக ஏன் சொல்லுகிறீர்கள்? உங்களை பலர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறீர்களா? அடுத்தவர்கள் உங்களை விரும்புவார்கள் என்பதற்காக சொல்லுகிறீர்களா? நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்டது தெரியுமா? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடம் பெரிதும் வெறுப்புக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் இதை வெறுக்கிறார். மற்றவர்கள் தன்னை விரும்ப வேண்டும், தான் பெரிய சேவையாளி என்று நினைக்க வேண்டும்,
நாம் பெரிய சமூக சேவகர் என்று நினைக்க வேண்டும் என்று இவர் சொல்லலாம் இல்லாததை. ஆனால் அல்லாஹ் அதை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நாம் எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்ட மூமின்கள் பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி மூடமாக இருக்கட்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாவை சரியான முறையில் பயன்படுத்துமாறு சொல்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விபச்சாரத்தில் மனிதனுக்குள்ள பங்கை இறைவன் எழுதியுள்ளான், அதை மனிதன் அடைந்தே தீருவான். இது ஒவ்வொருத்தரும் விபச்சாரம் செய்வாங்கிறது அல்ல. கண்ணில் இருந்துதான் ஷைத்தான் அம்பு விடுகிறான். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் விபச்சாரம் செய்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மர்ம உறுப்பின் விபச்சாரம் மட்டுமல்ல, கண்ணும் நாவும் கூட விபச்சாரம் செய்கின்றன. கண் செய்யும் விபச்சாரம் தவறான பார்வையாகும். நாவு செய்யும் விபச்சாரம் பால் உணர்வை தூண்டக்கூடிய ஆபாசமான பேச்சாகும். மனம் ஏங்குகிறது, இச்சை கொள்கிறது. மர்ம உறுப்பு இவை அனைத்தையும் உண்மையாக்குகிறது அல்லது பொய்யாக்குகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் நாம் நாவை பேணி பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த நாவை கொண்டு நம்மை திக்ர் செய்ய சொல்கிறான், அவனை திக்ர் செய்ய சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படி எண்ணற்ற தூய துதி சொற்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டியது இந்த நாவை. இன்னும் சொல்லுகிறான், வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. காலையிலும் மாலையிலும் அவனை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், துதி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அவ்வாறு திக்ர் செய்யக்கூடிய நாவாக நம்முடைய நாவு அமைந்து விட்டால் பொய் பேசுவது, புறம் பேசுவது, அரட்டைகள் அடிப்பது, வீணான காரியங்களிலே ஈடுபட்டு பிறரை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்வது, அவனுக்கு கேடுதான், அவனுக்கு கேடுதான், அவனுக்கு கேடுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள். யாருக்கு கேடு அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டபோது, மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்கிறானே அவனுக்கு கேடுதான் என்றார். ஆக அல்லாஹ்வுடைய திக்ரிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நிச்சயமாக நமக்கு மற்ற விஷயங்கள் அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்து நல்ல நல்ல விஷயங்களையே பேசக்கூடியதாக நம்மை ஆக்கி வைப்பான். இந்த நாவின் மூலமாகத்தானே ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். பெரும் பிரச்சாரங்கள் செய்து மக்களை கவர்ந்து அவர்களுடைய ஆதரவை பெற்று பெரும்பாலான ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதெல்லாம் நாவினால் தான். செயல்பாடுகள் பிறகு இருந்தாலும் அவர்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை இவ்வாறு சொல்லி இந்த நாவின் மூலமாகத்தான் பலராலும் அவர்கள் கவரப்படுகிறார். ஏன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதரும் இறுதி தூதருமான வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தோருக்கெல்லாம் அருப்படையாகவே தவிர நாம் உம்மை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொன்னானே, அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டே முழுமைப்படுத்தினார். அவர்கள் எந்த நிலையிலும் பிரச்சாரம் செய்வார்கள். நல்லவைகளை ஏவுவதும் கெட்டவைகளை தடுப்பதும் அவர்களுடைய தலையாய பணியாக இருந்தது. அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் சிறு குழந்தையாக இருக்கும் போது மௌத்தாகி விடுகிறார்கள். இறை தூதருடைய மகன் இறந்த காரணத்தினால்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். அத்தகைய கவலையிலும் கண்ணீரிலும் அந்த மக்களுக்கு மத்தியிலே வெளியே வந்து, பூமியில் எவருடைய இறப்புக்காகவும் பிறப்புக்காகவும் வானத்தின் நிலைகள் மாறுவதில்லை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் சூரியனும் சந்திரனும், நீங்கள் கிரகணத்தை கண்டால் தொழுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வராதவர்களும் வந்து விடுவார்கள். ஆமாம், என்னுடைய மகன் இறப்புக்காகத்தான் இது வந்திருக்கிறது சொன்னால் வர வேண்டியவர்கள் எல்லாம் வருவார்கள்.
ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. உண்மையை சொல்லி அந்த உண்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பொய் சொன்னது கிடையாது. அஸ்வாதிக், இறை தூதராக ஆகுவதற்கு முன்னாலும் அவர்கள் உண்மையாளர், அல் அமீன், நன்னம்பிக்கையாளர். ஆக இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய உள்ளங்களை புரட்டக்கூடிய, திருப்பி போடக்கூடிய, மிகவும் கடினமான ஒவ்வொரு கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகி இருந்த அந்த மக்களை மாற்றக்கூடிய அந்த தன்மை அவர்களுடைய நாவினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். குர்ஆனை ஓதும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து ஓதி காட்டும் போது என்ன செய்வார்கள் தெரியுமா? நாவை அசைப்பார்கள். எங்கே மறந்து விடுமோ, இங்கே மறந்து விடுமோ என்று அவர்கள் ஓதுவதை அப்படியே ஓதுவார்கள், எப்படியாவது மனதில் நிறுத்திக் கொள்ளலாம் என்று. அப்பொழுதுதான் சனுக்குரிவுக்க பலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அசைக்காதீர்கள். நீங்கள் அசைத்தாலும் அசைக்காவிட்டாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவதை உங்களுடைய மனதிலே போடுவது, பதிய வைப்பது நம்முடைய பொறுப்பாகும் என்று அல்லாஹ் கூறினான். ஏனென்றால் அவர்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அல்லாஹுடைய அந்த வேதம் வரும்போது அவர்களுடைய நிலை மாறும். அதே நேரம் அது எப்படியும் கூடுதல் குறைவில்லாமல் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எப்படியாவது அதை மனனம் செய்ய வேண்டுமே என்ற ஆர்வத்திலே நாவை அசைப்பார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாவின் மூலமாக பல நன்மைகள், பலருக்கு நேர்வழிகள், பலருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நிஅமத்துகள், அருள்பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த நாவின் காரணமாகவே பலருக்கு நரகம். பொய் நாவிலிருந்து தான் வருகிறது, புறம் நாவிலிருந்து தான் வருகிறது, அவதூறு நாவிலிருந்து தான் வருகிறது. ஒரு குடும்பத்தை கெடுக்கக்கூடிய விதத்திலே பேசப்படக்கூடிய பேச்சுக்கள், இவைகளெல்லாம் பதியப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், அப்படி இல்லாவிட்டால் மௌனமாக இருங்கள். நீங்கள் மௌனமாக இருப்பது ஒரு இபாதத்து தான். தேவையானதை பேசுங்கள், உங்களுக்கு தெரிந்ததை பேசுங்கள். நீங்களாக எடுத்து எதையும் பேசாதீர்கள், கற்பனையாக பேசாதீர்கள். எவரை குறித்தும் எந்த விதமான ஒரு அவர் மனம் புண்படக்கூடிய விதத்திலே பேசாதீர்கள். அவரிடம் குறை இருந்தால் தனிப்பட்ட முறையிலே சுட்டி காட்டுங்கள். ஆக இஸ்லாம் இந்த நாவின் மூலமாக சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லது நரகத்தை வைத்திருக்கிறான். ஆகவே இந்த நாவை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், பலருக்கு இந்த நாவு அவர்களையும் கேட்காமல் பேசக்கூடிய பேச்சுக்களை ஏற்படுத்துவது என்னவென்று சொன்னால் தற்புகழ்ச்சி. இந்த தற்புகழ்ச்சியின் காரணமாகவே சிலருடைய நாவுகள் எப்பொழுதும் கற்பனையாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கு. இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், லா தஹஸபன்ன அல்லதீன யஃப்ரஹூன பிமா அத்தவ் வ யுஹிப்பூன அன் யுஹ்மது பிமா லம் யஃஅலு ஃபலா தஹஸபன்னஹும் பிமஃபாஸத்தி மினல் அஸாப் வ லஹும் அஸாபுன் அலீம். எவர் தாம் செய்த சொற்பமானதை பற்றி மகிழ்ச்சி கொண்டும் தாம் செய்யாததை செய்ததாக புகழப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறார்களோ அவர்கள் வேதனையிலிருந்து வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று நபியே, இறை தூதரே, நீர் ஒருபோதும் எண்ணாதீர். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது. நல்ல விஷயங்களை செய்கிறார்கள், ஆனால் அதை மிகைப்படுத்துகிறார்கள், செய்யாமலே செய்ததாக சொல்லுகிறார்கள். இதெல்லாம் தன்னை உயர்வுபடுத்திக் கொள்ள, தன்னை மக்கள் பாராட்ட, புகழ, இதற்காகத்தான் பெரும்பாலானோர் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இது விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவை நமக்கு வழங்கி அந்த நாவின் மூலமாக நம்மை சோதிக்கிறான். அல்லாஹுடைய திருப்திக்குரிய வார்த்தையை சொல்லுங்கள். நன்மையான வார்த்தையை சொல்லும் போது இதற்கு இவ்வளவு தரஜாவா, இவ்வளவு உயர்வா என்று அவருக்கு தெரியவே தெரியாது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியார் அல்லாஹ்வின் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பலனை பற்றி பெரிதாக யோசிக்காமல் பேசுகிறார். அதன் காரணமாக அல்லாஹ் அவரின் அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறான். ஒரு அடியார் அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பின் விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறார். அதன் காரணமாக அவர் நரகத்தில் போய் விழுகிறார். இதற்கெல்லாம் நரகம் கிடைக்குமா? இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குமா என்று சர்வசாதாரணமாக பேசக்கூடியது, இதற்கெல்லாம் நான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டேன் என்று நாம எண்ணிக்கொண்டு பேசக்கூடிய கெட்ட பேச்சுகள் நிச்சயமாக நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும்.
இதற்கெல்லாம் எவ்வளவு நன்மை கிடைக்குமா என்று நாம் பேசக்கூடிய நல்ல செய்திகள், நல்ல பேச்சுக்கள் அல்லாஹுடைய புறத்திலே நமக்கு அந்தஸ்தை உயர்த்தி நமக்கு சொர்க்கத்தையும் பெற்று தந்துவிடும். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அபரிமிதமான இந்த நாவு, எத்தனையோ உயரினங்கள் இருக்கிறது, நம்மை விட பெரிய நாக்குகள் எல்லாம் இருக்கின்றது. அவைகளுக்கெல்லாம் மொழி பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கவில்லை. நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த ஆற்றலை, இந்த நியாமத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி உண்மையை பேசக்கூடியவர்களாக, பொய்யை புறந்தள்ளக்கூடியவர்களாக, உண்மை என்றாலும் அதோடு பொய்யை கலக்காதவர்களாக, வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். நீங்கள் உண்மையோடு பொய்யை கலக்காதீர்கள், அறிந்து கொண்டே உண்மையை மறைக்காதீர்கள். ஆகவே வாய்மை வெல்லும் என்று சொல்லுவார்கள். அந்த வாய்மை மிக்கவர்களாக, நேர்மை மிக்கவர்களாக, நல்லதை பேசக்கூடியவர்களாக, இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்ட நாம் பேசினால் நல்லதே பேசக்கூடியவர்களாக, இல்லாட்டி மௌனம் காக்கக்கூடியவர்களாக இருக்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வாராக என்று கேட்டு முதல் உரையினர்